ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல வரிகளோட ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். சரிப்பா. ஆனா மங்களகரமா ஸ்வீட் எடு கொண்டாடு, நல்ல காரியம் செய்யும் போது. பிற துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினார், வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகினான். இது அது இல்ல. ஆமா. அப்ப ஏன் நீ இத பாட்டா பாடாம படிச்சிட்டு இருக்க? பாட்டா பாடினா அடிக்க வேண்டியது ஸ்ட்ரைக் அடிப்பாங்க, அதனால பேசிட்டோம்னா அடிக்க மாட்டாங்க. என்ன ஒரு ராஜதந்திரம். ஆனா என்னன்னா இப்படிதான் நாங்களும் நம்பி ஓட்டு போட்டோம். தன் துன்பமா எண்ணுவாரு, தலைவன் உருவாகுவாரு அப்படின்னா போய் பட்டனை, அந்த விசில் பக்கத்துல இருக்க பட்டனை அழுத்து நடத்தி பள்ளமாக்கி இருக்கேன். பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு அழுத்துனாங்க. அவளுக்கு எவ்வளவு வேண்டாம் பேச முடியாது. அப்பதான் ஏதோ ஒண்ணு பண்ணி ஆட்சியில உட்கார வச்சோம். அண்ணன் தன் துன்பம் மாதிரி எண்ணுவாருன்னு பார்த்தா துன்பமாக இன்பம் அது ஜெகதீஷ் வீட்டுல பால் போகுது, அதை பார்க்கணும்னு போயிட்டாரு. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு நாட்டுல? நேத்து கூட பாத்தீங்கன்னா, அதாவது அது சிரிக்க கூட விஷயம்லாம் ரொம்ப சீரியஸான விஷயம் தான். இவர் என்ன சொல்லிட்டு வந்தாரு? மக்களுக்காக நான் நிற்பேன், சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கும். அந்த போன ஆட்சியில இருக்கிறவங்க என்ன போலீஸை வச்சுட்டு பொம்மலாட்டம் மாதிரி பொம்மலாட்டம் பண்ணிட்டு இருக்காங்களா? இருக்காது. எல்லாத்த விட அவர் என்ன சொன்னார்னா, விஜய் தான் ஒரு சிறுபான்மையருக்கான ஒரு தலைவர். இவர் வந்துட்டாருன்னா இனி தலித்துகளுக்கு பிரச்சனை இல்லை, பட்டியல் சமூகத்துக்கு பிரச்சனை இல்லை, இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை இல்லை, யாருக்குமே பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு வந்து ஒரு வாஷிங் மிஷின்குள்ள போட்டு எடுத்த மாதிரி, இந்த சர்ஃப் எக்ஸல்ல வரும்ல அந்த மாதிரி சுத்தமான இதுவாயிடும், விம்பார் போட்டு தொலைக்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாம் சொன்னாங்க. நம்மளும். ஆனா இன்னைக்கு நடக்கிற நிலவரத்தை நான் சொல்றேன். நான் யார் மேலேயும் பழி போட விரும்பல, அனாவசியமா நம்ம யார் மேலேயும் பழி போட வேண்டாம். என்ன நடந்திருக்கு அதை நான் சொல்றேன். இதுக்கப்புறம் அவர் உண்மையிலேயே சிறுபான்மையிற்கான தலைவரா அப்படின்னு பார்ப்போம். நீங்க முடிவு பண்ணி. ஆமா, உங்களோட ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்களுது. சரிங்களா? இப்போ ஒரு நாள் நேத்து தென்காசியில ஆலங்குளம் அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து கிட்டத்தட்ட 6 பேர்கள், பட்டியலின சமூகத்தை சார்ந்த 6 பேரை வந்து கல்யாண வீட்டுக்குள்ள புகுந்து 12 பேர் கொண்ட ஒரு கும்பல் முகமூடியோட போயிட்டு வெட்டியிருக்காங்க. வேற வெட்டணும்லாம் இல்ல, கண்ணில் படுறவனை வெட்டான ஒரு கேங் வார் மாதிரி. அதுல வந்து மோளம் அடிக்கிறவங்களும் வெட்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சமையல் செஞ்சுட்டு வெட்டப்பட்டிருக்காங்க அப்படின்றாங்க. 12 பேரை கொண்ட கும்பல் 6 பேரை வெட்டியிருக்காங்க. சட்ட ஒழுங்குன்னு ஒரு பக்கம் பார்த்தாக்கா அது வந்து ஒரு பக்கம் அது வந்து ஜாதி ரீதியான பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. இல்ல கலரா ஒருத்தர் ஒரு மையம் வச்சிருப்பாரு இல்லையா? மையம் அந்த பண்பாட்டு அவரு இல்ல, அந்த மையம் இல்ல, இன்னொரு மையம். ஆமா, தங்கலான் ஏன் தயங்கி நிக்கிறாரு அப்படின்ற கேள்விதான் எங்களுக்கு வருது. தங்கலான் சார்பேட்டா 2ல இருக்காரு. ஓஹோ, அப்ப திமுக அரசு அப்படின்னு கொஸ்டின் போடும்போது அவரு ஷூட்டிங் இல்ல, அதனால திமுக தாக்கி இருக்காரு. இப்ப தங்கலானோட ஷூட்டிங்ல இருக்கிறதுனால இதெல்லாம் தெரியல. அதையும் மீறி வெளியே வந்துச்சுன்னா என்ன ஆயிடுதுன்னா திருத்தங்களோட. அதுக்கு முன்னாடி என்ன திமுக அரசு, இப்ப வந்து தலைமையிலான தமிழக அரசு. அப்ப அவர் யார சொல்ல வர்றாரு? இந்த இடத்துல வந்து முதலமைச்சரையோ அமைச்சர்களையோ யாரையுமே மென்ஷன் பண்ணாம தாவேகா தலைமையிலான அரசுன்னு மட்டும் போடுறது. இதுவே போன இதுல வந்து திமுக அரசு. அதாவது சிம்பிளா என்னன்னா, போன ஆட்சியில எது நடந்தாலும் அது சிஎம் சார் அவர் தான். இந்த ஆட்சி எதுல இருந்தாலும் அதிகாரிகள் தான் காரணம். இந்த இன்ஃப்ளூயன்சர் இருக்காருங்களே, இந்த டிவிக்கு இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்களே, ஐயோ அது நிறைய வருது, எதுனே கணக்கு இல்லாம வந்துட்டு இருக்கு. அதுல ஒருத்தர் மட்டும் நான் ஸ்பெசிபிக்கா சொல்றேன், அந்த ஒரு பேட்டர்ன் சொல்றேன். அதாவது திமுக ஆட்சியில பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா பெண்கள் ரொம்ப பாவம், நீங்க சிஎம் சார் வந்து எந்த பாதுகாப்பும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பேசுறது. இப்ப இந்த ஆட்சியில பெத்தவங்களே உங்க பெண்கள் நீங்க தான் பாதுகாப்பு. இது என்னடா அந்தர்பல்ட்டியா இருக்கு. அது கூட பரவாயில்ல, சாக்லேட்டுக்காக அந்த பொண்ணு போச்சு, அந்த பொண்ணு மேலதான் தப்பு. ஆமா, சாக்லேட் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஐயோ அதெல்லாம் நம்ம வந்து வாய் அப்படியே சொல்ல வாய் வரல. அந்த மாதிரி ஒரு கேவலமான அருவருக்கத்தக்க ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் போறது வந்து செட் பண்ணி ஒரு ஃபேக் நியூஸ் செட் பண்ணி அந்த ஆட்சிக்கு யாராவது கேள்வி கேட்டா உடனே குடிகார இல்லனா திமுக காரன், இந்த 2 பட்டத்தை கட்டிடுறது. திமுக காரன் சொல்றது உண்மையா இல்ல, உடனே அதுக்கு முட்டு கொடுத்துட்டு வராங்க. திமுக காரன் சொன்னா அடிக்கிறாங்க, ஆதாரம் கேக்குறாங்க, அப்ப குடிகாரன்னு சொல்லிடுவாங்க, வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா இது பண்றேன். இப்போ ஒண்ணும் இல்ல, நான் ஒரு லிஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். பொதுவா வந்து நம்ம எல்லாம் பிரச்சனைனா நம்ம யார்கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்துவாங்க? யார் வந்து நம்மளை காப்பாத்துவாங்க? போலீஸ் வந்து காப்பாத்துவாங்க. ஆனா இந்த ஆட்சியில என்னன்னா போலீஸ் கிட்ட இருந்தே நம்மளை காப்பாத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க வேண்டிய ஒரு நிலைமையில நம்ம எல்லாம் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான். அதாவது ஒரு போலீஸ்காரே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, மோசமான முறையில பாலியல் ரீதியா ஒரு பையனை வந்து அவங்க போலீஸ் கிட்ட இருந்து மீட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்காங்க. இது ஒண்ணு. 2வது, போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லை. 1-2 பேர் தப்பிச்சு இருந்தாங்கன்னா ஏன்பா ரோட்டுக்கு நடுவுல
பிளெக்ஸ கொண்டு வந்து வைக்கிற இது கேள்வி கேட்டதுக்கு கையை பிடிச்சி பச்சக்குன்னு உடைச்சு சிங்கப்பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லையே அது பாத்தீங்களா? டிவிகே சார்ந்தவங்கதான். அடுத்தது யாரு? ஆமா. அதுதான் அதுதான் சொல்லணும். இப்ப யாருக்கிட்ட அதிகாரம் இருக்கு? எங்க ஆட்சி இது. எங்க ஆட்சியில நடு ரோட்ல ஒரு பேனர் வைக்க கூடாதா? எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லையா? இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா தாவேக்கா போட்டோ ஒட்டின ஒரு ஆட்டோ. சரி, நான் வந்து நடு ரோட்ல தான் நிப்பாட்டுவேன், நான் இங்கதான் நிப்பாட்டுவேன், நீ என்ன கேள்வி நான் கேட்கிற? டிவிக்கே ஓட்டு போட்டிருக்கேன். எங்க அண்ணன் ஆட்சிடா, நடு ரோட்ல ஓட்டுவோம், உட்காருவோம், முடிந்தா மல்லாக்க படுத்துப்போம், எங்க இஷ்டம். அப்படின்ட்டு ரேஸ் ஓட்டுவோம், என்ன வேணா பண்ணுவானுங்க. சோ இந்த மாதிரி போலீஸாலையும் நம்மளுக்கு பாதுகாப்பு இல்ல, போலீஸுக்கும் பாதுகாப்பு இல்ல. சோ இது மட்டும் இல்லாம இப்ப டிவிக்கு சார்ந்தவங்க எவ்வளவு அரிதான சமூக சேவை வந்து இந்த மக்கள் நம்ம மக்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்னா, வயசான ஒரு ஆயமா இருக்காங்கல்ல, அவங்க கையில காதுல மூக்குல இருக்க நகைக்காக ஆசைப்பட்டு அந்த அம்மாவை கொலை பண்ணி புதைச்சிட்டு இதுல ஏதோ எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோண்டி எடுத்து அதை பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்தா இவங்க கொலை பண்ணிருக்காங்க. எதுக்கு? இந்த கையில காதுல மூக்குல இருக்க தங்கத்துக்காக. பண்ணது யாரு? டிவிக்கு உடைய நிர்வாகியே. சூப்பர், வாழ்த்துக்கள். ஆமா, இந்த மாதிரியான அதிரடியான பாதுகாப்புல இவங்க ஆட்சியில். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம 10 வயசு குழந்தை ஒண்ணு கோவையில நடந்த சம்பவம். இப்ப இன்னைக்கு வந்து 16 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் பிள்ளை சேலத்துல வந்து 4 நாளுக்கு முன்னாடி புள்ளைய காணும். புள்ளைய காணுமேன்னு போலீஸோட தேடினாங்கன்னா இன்னைக்கு அந்த பெண் வந்து சடலமாக மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் வந்து சட்ட ஒழுங்கு வந்து எதுவும் இதா இருக்காது. பெண்களுக்கு பாதுகாப்பு அண்ணன் எங்கன பெண்கள் சிங்க பாதுகாப்பு படையினா ஜெகதீஷ் வீட்ல பால் காய்ச்ச போயிருக்கு. எனக்கு அதுதான் முக்கியம். நம்ம வீட்டு குழந்தை வந்து எங்க வீட்டு குழந்தை மாதிரி உங்களுக்காக மாமா இருக்கேன், அண்ணன் இருக்கேன், தம்பி இருக்கேன். என் அண்ணனாவும் இல்ல, மாமாவாவும் இல்ல, தம்பியாவும் இல்ல, முதலமைச்சராவும் இல்ல அப்படின்றதுதான் இருக்கு. ஒரு லிஸ்ட் அப்படியே போட வேண்டியதா இருக்கு. இப்ப பாருங்க, 10 வயசு கோவை ஒண்ணு அந்த பெண் குழந்தை, 24 வயசு பெண்ணை வந்து கடலூர்ல முகத்துக்கு செபச்சு அந்த பொண்ணை வந்து நாசம் பண்ணியிருக்காங்க. 61 வயசு வேளச்சேரியில பாட்டி வாக்கிங் போயிருக்காங்க, அவங்கள இந்த மாதிரி நாசம் பண்ணியிருக்காங்க. 62 வயசு முதியவர் வந்து இந்த 12 வயசு குழந்தைக்கு மாமா உனக்கு சாக்லேட் வாங்கி தர அப்படின்னு ஓடுற பஸ்ல பப்ளிக்காவே பாலியல் சொந்தர் பண்ணியிருக்காரு. சோ இதெல்லாம் விட பயங்கரம் என்ன அப்படின்னா, அப்பாவை தன் பொண்ணோட கண்ணு முன்னாடியே கத்தலாம் கூடாது, அப்பா கழுத்துல கத்தி வைக்கிற, அப்பா சாகிறத அமைதியா பாரு அப்படின்னு சொல்லி உங்க அப்பா சாவ கழுத்துல கத்திய வச்சுட்டு உங்க அப்பா சாவற துண்டு துண்டா வெட்டி வீடு கொண்டு கதறி அழுகுது. அதாவது இந்த அளவுக்கு ஒருத்தங்க தைரியம் வருது அப்படின்னா சட்டம் அந்த அளவு எந்த அளவுல இருக்குங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது. யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்றது இல்ல. கொலைன்றது எந்த ஆட்சியில இருந்தாலும் நடக்கும். அது தனிப்பட்ட பகையாகவும் இருக்கலாம், இல்ல அரசியலுக்காகவும் பல காரணங்களால கொலை நடக்கலாம். ஏதோ ஒரு பழிவாங்க உணர்ச்சி நடந்துருச்சு. ஆனா தொடர்ந்து இது மாதிரி ஒரு 30 நாள்ல 30 கொலையா, 30 கொலை தாண்டி போயிட்டு இருக்கு. அது ரெட்ட கொலையா போகுது. அதை தாண்டி போனா ஒரு நாள்ல இவ்வளவு வருதுங்கிற மாதிரி. அதாவது 30 நாள் 30ங்கிறது வேற. ஒரு நாள் அப்ப இன்னைக்கு மே 30ஆம் தேதின்னு போய் நீங்க நெட்ல போய் போட்டு பாருங்க எத்தனை வருதுன்னு தெரியும். இதுக்கு முன்னாடி ஆட்சியில எல்லாம் மாசத்துக்கு ஒரு கொலை வந்தாலே பாத்தீங்களா சட்ட ஒழுங்கு சரியில்லை, ஒண்ணுமே இல்ல அப்படின்றாங்க. ஒரு நாளைக்கு 4-5 கொலை நடந்துகிட்டு இருக்கா, இப்போ எங்கடா சட்ட ஒழுங்குன்னு கேட்டா எங்க அண்ணன் அதாவது இந்தியாவிலே கியூட் முதல்வர் வந்து இங்க ஆட்சி பண்ணிருக்காரு. அதுதான் எங்களுக்கு முக்கியம். அவர் கோட்டு போடுறது முக்கியம், அவர் பேண்ட் போடுறது, செப்பல் போடுறது முக்கியம். இது வந்து முக்கியம். வேற ஏதாவது ஒண்ணு போடுறாரு, அது முக்கியம் தூக்கிட்டு வந்துறாதீங்க. இதுல சிங்கப்பெண் வேற வரான்னு இருக்காங்க. சிங்கப்பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்ல. அப்படியே வந்துட்டே இப்பதான் வந்து கார் ஆர்டர் போட்டு காருக்கு ஸ்டிக்கர் ஒட்டி பெயிண்ட் வருதுன்னு சொல்லுங்க. ஆர்டர் போட்டாங்க சொல்லுங்க. ஆர்டர் போட்டதுல ஸ்டிக்கரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இருந்த பிங்க் பேட்ரோலுக்கு ஸ்டிக்கரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏன் ஒரு நாள் தள்ளி போய்கிட்டு இருக்குதுங்கிறது தெரியல. அண்ணன் வந்து தலைமைச் செயலகத்துல ரொம்ப பிஸியா மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டு இருக்காரு, அதனால வந்துருவாங்க. 2 வீட்ல இருந்து எந்த வீட்ல சோறு வரும் தெரியல, அந்த பதட்டமே அண்ணன். 2 சாப்பாடு ஒண்ணா வந்துருச்சுன்னா எதை முதல்ல சாம்பார் சாப்பிடலாமா, காரக்குழம்பு வீட்டுக்கு வெறும் டப்பா அலப்பனா அவங்க வேற கோச்சிப்பாங்க. இந்த மாதிரியான பல முக்கியமான தீவிர ஆலோசனை அண்ணன் இருக்கிறதுனால பெண்கள் பாதுகாப்பு, அதாவது ஒரு சூளை மேஸ்திரி, செங்கல் சூளை மேஸ்திரி அவரு தூங்கிட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள அவர் வீட்டுக்குள்ள புகுந்து இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிருக்கீங்கன்னா, இனிமே நாங்க இப்போ வெளியே பிரச்சனைப்பா, வெளியே போனா பொம்பளை பிள்ளைங்க பிரச்சனை, வெளியே போனா வெட்டுறாங்கப்பா அப்படின்னு நாங்க வீட்டுக்குள்ளேயே மூடிட்டு இருந்தாலும் வீடை தேடி வந்து நாங்க வெட்டுவோம். உன் ஃபேமிலியில உன் பொண்ணு முன்னாடி உன் பொண்டாட்டி முன்னாடி நாங்க வெட்டுவோம்டா, எங்களை கேட்க யாரா இருக்கு அந்த ஆட்சியில அப்படின்னு. அவங்க மனநிலையை பாத்தீங்களா, உங்க அப்பா சாவறத நீ பாருன்னு சொல்லி சினிமால இருக்க பஞ்ச் டைலாக்.
இன்னைக்கு நிஜத்துல நடந்துட்டு இருக்கு. கோட் படத்துல அவரு அந்த மகன் கேரக்டர்ல வருவார்ல, போயிட்டு நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் வச்சு அறுப்பாரு, கொஞ்சம் நச்சமே இல்லாம. அந்த பேட்டர்ன்ல செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் போவோம்னா இந்த டிவிக்கு தொண்டர்கள் பக்கமே போவோமே, அவங்களோட அராஜகம் முன்னாடியே பேசிட்டோம். இது வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு இடத்துல ஒரு ஜேசிபி ஓட்டுற ஒரு அவர்கிட்ட போயிட்டு அந்த கத்தி எடு நீங்க வா அப்படின்னு சொல்லி மிரட்டி அவனை அடிச்சு இது பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க வந்து கட்சியில இருந்து நீக்கிட்டீங்க. அதுதான் நாங்க எடுக்கக்கூடிய தண்டனை. உடனே நடவடிக்கை எடுத்து கட்சியில இருந்து நீக்கிறீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, கட்சியில இருந்து நீக்கிற நீங்க சட்ட ரீதியா ஒரு மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்ப எப்படி சட்டத்துக்கு மேல பயம் வரும்? உங்களுக்கு ஒண்ணுனா நான் வந்து நிப்பேன், நீங்க வரலன்னா கூட பரவாயில்ல, போலீஸ் வந்து உங்களுக்கு கீழே ஒண்ணு நிக்குது, அதையாவது வர சொல்லுங்கன்னு தான் நாங்க கேக்குறோம். இப்ப அக்கா சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒண்ணா வந்து நிப்பேன் அப்படின்னா உங்க ஆளுங்களாலே எங்களுக்கு ஏதாவது ஆகிட்டு இருக்கு. ஆமா, அதே கேட்க மாட்டீங்க. நீங்களும் நிக்க வேணாம், உங்க ஆளுங்களும் நிக்க வேணாம், நீங்க எதுவுமே செய்ய வேணாம், எங்களை பாதுகாப்பா இருக்க விட்டா போதும், நீ எதுவுமே செய்ய வேணாம், ஏதாவது செய்யாம இருந்தா போதும் அப்படின்ற நிலைமைக்கு தமிழ்நாடு போயிடுச்சு. இப்போ மக்கள் வந்து ஒரு இது நார்மலா இருக்காங்க. உங்க வழி நடத்தினா ஒரு முதல்வர் வந்து நம்ம நாட்டுக்கு இதெல்லாம் தேவை, இப்படிலாம் பண்ணணும், எதனாச்சும் ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்தாதான் மக்களை நம்ம சுயம் இப்படிலாம் சொல்றாரு, நம்ம இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம மக்களுக்கு என்ன தெரியும். அவரு சட்டமன்றத்துல போய் தூங்குனவர் தான் தூங்குனாரு, இன்ன வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை. சட்டமன்றம் கூட்டிட்டா இது எல்லாம் கேள்வியா கேட்பானுங்க. இதெல்லாம் அதனாலதான் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள். இது தெரியாதா? கூட்டிட்டீங்கன்னா இந்த கேள்வி கேக்குறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க, டிராக் பண்றீங்க சட்டமன்றத்திலேயே வச்சு. வந்து என்னைக்கு வந்து சிறப்பா ஆக்குறோமோ அன்னைக்குதான் வந்து அப்ப அடுத்த 5 வருஷத்துக்கு சட்டமன்றம் நடக்காது.